ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற கிரந்தத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுது. இப்ப சாஸ்திரங்கள்ல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மையா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப இண்டாலஜிஸ்டே வந்து அதை எப்படி கணிப்பாங்க, எப்படி அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, சாஸ்திரத்துல ஒரு சில இடத்துல ஒரு சில ஜியோகிராபிக்கல் விஷயத்த பத்தி பேசப்பட்டிருக்கும். அஸ்ட்ரானமிக்கல் விஷயத்த பத்தி பேசப்பட்டிருக்கும். அதாவது இந்த குறிப்பிட்ட விஷயம், இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடக்கும்போது கிரகணம் ஏற்பட்டது. இந்த குறிப்பிட்ட சம்பவம் நடக்கும்போது, இந்த நட்சத்திரங்கள் இந்த ஸ்தானத்துல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்ப கிருஷ்ணர் பிறக்கும் பொழுதோ, இல்ல குருக்ஷேத்திர யுத்தம் நடக்கும் பொழுதோ, இந்த நட்சத்திரம் இப்படிப்பட்ட இடமா இருந்தது. அந்த சமயத்துல குருக்ஷேத்திரம் நடக்கும்போது 2 கிரகணம் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம கதையில பார்க்கிறோம். சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த இண்டாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்த அவங்க என்ன பண்ணுவாங்க, கணிக்க முயற்சி பண்ணுவாங்க. நமக்கு பஞ்சாங்கத்துல இருக்கும். பட் இவங்க என்ன பண்றாங்க, அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன்ஸ வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய மாரி 5000 வருடத்துக்கு முன்னாடி இந்த மாரி இந்த கிரகணம் நடந்ததா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்? அவங்களால கணிக்க முடியும். சோ அப்படி கணிச்சுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாஸ்திரம் உண்மையா? இல்லையா? மகாபாரதம்ன்றது உண்மையா? இல்லையா? என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து அதுக்கு அப்ரூவல் குடுப்பாங்க. பட் அத நம்ம அப்ரூவல் வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்க அ ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பட் ரிசர்ச் பண்ணாலுமே கூட அந்த ரிசர்ச்ல அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க? இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஆமா, அந்த மகாபாரதத்துல சொல்லப்பட்ட இந்த கிரகணம் நடந்திருக்கு. மகாபாரதத்துல சொல்லப்பட்ட இந்த நட்சத்திரங்கள் இந்த சமயத்துல ஒன்று கூடியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? அஸ்ட்ராலஜிக்கல் கால்குலேஷன்ஸால என்ன பண்ண முடியும்? நம்மளால நிரூபிக்க முடியும். சோ இப்படிதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, சாஸ்திரத்தினுடைய வேலிடிட்டி அப்படிங்கிற விஷயத்த ஸ்தாபன பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியர்களுக்கு இது தேவையே இல்லாம ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இந்தியர்கள் வந்து சாஸ்திரம் சொன்னா கண்டிப்பா எல்லாம் நம்புறவங்களா தான் இருந்தாங்க. அடைச்சு வச்சுட்டு, ஆங்கிலேயர்கள் நமக்கு என்ன சொல்றாங்களோ அத உண்மை நம்ப ஆரம்பிச்சுட்டோம். அவங்க பொய்யே சொன்னாலுமே கூட, அவங்க என்ன சொன்னாலும் அத நம்ப ஆரம்பிச்சுட்டோம். எந்த அளவுக்கு நம்ப ஆரம்பிச்சுட்டோம் அப்டின்னா, நம்ப எல்லாரும் குரங்குலருந்து தான் வந்தோம்னு வரைக்கும் சொல்ட்டாங்க. அதையும் நம்ப ஆரம்பிச்சுட்டோம். சாஸ்திரம் சொல்லுது நம்ம எல்லாருமே வந்து ரிஷிகள் கிட்ட இருந்து வந்திருக்கோம், பகவான் கிட்ட இருந்து வந்திருக்கோம், தேவர்கள் கிட்ட இருந்து வந்திருக்கோம் அப்டின்னு சொல்லும்போது நம்ப மாட்டேங்கிறோம். ஆனா யாரோ வந்து ஒருத்தர் நம்மள வந்து நாம எல்லாம் குரங்கு ஜென்மம் தான். நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாமே குரங்குன்னு சொன்னா அத கூட நம்ப ஆரம்பிச்சுட்டோம். காரணம் என்ன அப்டின்னா, நம்முடைய சாஸ்திரத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைஞ்ச தன்மை தான். நம்பிக்கை ஏன் குறைஞ்சது அப்டின்னா, நம்ம யாரும் படிக்காதனால தான். ஏன் படிக்கல அப்டின்னா, அந்த கட்டத்துல அந்த பிரிட்டிஷர்ஸ் பீப்பிள் இருந்த கட்டத்துல என்ன பண்ணாங்க அப்டின்னா, அவங்க அ நிர்பந்தப்படுத்தி என்ன பண்ணாங்கன்னா, நம்மள சாஸ்திரத்த படிக்க வைக்காம இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படின்னு மெக்காலே அப்படின்ற சிஸ்டத்த கொண்டு வந்தாங்க. சோ இதுவரைக்கும் நம்ம அந்த மெக்காலே சிஸ்டம் தான் படிச்சுட்டு இருக்கோம். நம்முடைய இந்தியன் வே ஆஃப் எஜுகேஷனுக்கு போறதே கிடையாது. சோ அதனால நம்ப வரக்கூடிய கிளாஸ்ல இனிமேல் நான் வரக்கூடிய கிளாஸ்ல சாஸ்திரத்த பத்தி கொஞ்சம் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காவது என்ன பண்ணலாம், இத பற்றிய விஷயங்கள சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ண முடியும்.